Xiaomi இருந்து 14 மற்றும் 14 Pro அப்படிங்கிற ரெண்டு புது ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த ரெண்டு போன்ல வந்து என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ரெண்டு போனோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து கிளாஸ் பாடியால செஞ்சிருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேயோட சைஸ் ரெண்டு போனுக்கும் வேறுபடுது. மற்றபடியாக வந்து நமக்கு ஷாமியோட 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபிளாட்டான ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே ஷாமியோட 14 ப்ரோவில் நமக்கு வந்து ஃபிளாட்டான டிஸ்பிளே மாறி இருந்தாலும் சைடில் பார்க்கறதுக்கு எட்ஜஸ் கொஞ்சம் கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷாமியோட 14 பொறுத்தவரை நமக்கு வந்து 6.36 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே தராங்க. அதே ஷாமியோட 14 ப்ரோ பொறுத்தவரை 6.73 இன்ச்க்கான 2K AMOLED டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளேயோட சைஸ் வந்து மாறிப்படுது. இந்த ரெண்டு போனுமே நமக்கு வந்து CA 12 பிட்டுக்கான OLED டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த ரெண்டு டிஸ்பிளேயும் நமக்கு வந்து 20:9 LTPO பேனலாக கொடுக்குறாங்க. அதாவது 1ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்ற ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 3000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், இது போக HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன், 1920 ஹெர்ட்ஸ்க்கான PW டிமிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் லோ லைட்ல வந்து நீங்க வந்து இந்த டிஸ்பிளே வச்சா கூட எந்த விதமான ஃபிளிக்கரிங்கும் இருக்காது. DC டிமிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது போக ரெண்டு டிஸ்பிளே நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் தராங்க. மேலும் ஷாமியோட 14 ப்ரோ பொறுத்தவரையும் செராமிக் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாமியோட 14லயும் இதே ப்ரொடெக்ஷன் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரெண்டு போன்லயும் வந்து குறை சொல்ல முடியாத அட்டகாசமான டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. அடுத்தபடியாக இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். ரெண்டு போன்லயும் நமக்கு வந்து ஸ்னாப் டிராகனோட 8 Gen 3 லேட்டஸ்டான ஃபிளாக்ஷிப் சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்கா Adrenoட 750 GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு போன்லயும் லேட்டஸ்டான ஃபிளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருக்க காரணத்தினால நமக்கு எவ்வளோ ஹெவியான கேம்ஸ்லாம் சரி, ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ணா சரி, எவ்வளோக்கு இன்டென்சிவான டாஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, CPU ஸ்டெபிலிட்டி மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ப்ராசஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கும்னு சொல்லிட்டு. இது போக வந்து இதில் கேமிங் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சர்க்குலர் கோல்டு பம்ப் கூலிங் டிசைன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஒன் வே சர்க்குலர் சிஸ்டமாக வர்ற காரணத்தினால ட்ரெடிஷனலாக நார்மலாக இருக்கக்கூடிய VC லிக்விட் கூலிங் சேம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 3 மடங்கு ஹீட்டிங் வந்து குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஷாமியோட 14 பொறுத்தவரை நமக்கு வந்து 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வருது. அதே ஷாமியோட 14 ப்ரோ பொறுத்தவரை 12GB RAM with 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. அதனால வந்து நமக்கு வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடும் வந்து இதில் எக்ஸலண்டாக இருக்கும். சொல்லப்போனால் ரொம்ப ஃப்ளூயிடான டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஸ் இதிலிருந்து கிடைக்கும். இந்த ரெண்டு போனுக்கு டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மற்றபடியாக இந்த போன் வந்து ஷாமியோட லேட்டஸ்டான ஹைப்பர் OSல வந்து ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ரெண்டு போனோட பேக் சைட் கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ரெண்டு போன்ல காமனான கேமரா கொடுக்குறாங்க. இந்த பிரைமரி கேமரால ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இருக்கு. அதன்படி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான லைட் ஃபியூஷன் 900 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.31 இன்ச்க்கான சென்சாராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. ஷாமியோட 14 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது f1.6 ஆப்பர்ச்சர் வருது. இதுல ஆப்பர்ச்சர் சேஞ்ச் ஆகாது. அதே வந்து ஷாமியோட 14 ப்ரோ வாங்கினீங்கன்னா இதே கேமரால ஆப்பர்ச்சர் மட்டும் மாத்திக்கிடலாம். அதாவது f1.42ல இருந்து ஆரம்பிச்சு f4 வரையும் வந்து நமக்கு ஆப்பர்ச்சரை தேவைக்கு ஏத்தாப்புல மாத்திக்கலாம் சொல்றாங்க. வேரியபிள் ஆப்பர்ச்சர் இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து இந்த ஃபோக்கல் லென்த்லாம் வந்து இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சுக்கிட முடியும். குறிப்பாக போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கும்போது எக்ஸலண்டாக இருக்கும். ரெண்டாவது கேமராவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் காரணமாக நமக்கு ரொம்ப ரிச்சான வந்து பொக்கே எஃபெக்ட் இதுலேருந்து கிடைக்கும். ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து ஹைப்பர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. அதனால வந்து வீடியோஸ் வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரில் லைக்காவோட சுமிலெக்ஸ் அப்படிங்கிற லென்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை லைக்காவோட எஃபெக்ட் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிட முடியும். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான லைக்காவோட அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 115 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. இது சாம்சங்கோட Gen 1 சென்சாராக கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3.2x 10 சென்டிமீட்டர் இன்ஃபினிட்டி லைக்கா டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. இதுக்குமே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. இது சாம்சங்கோட Gen 1 சென்சாராக வருது. மேலும் பிரைமரி கேமரா நமக்கு வந்து 8K ஃபுட்டேஜ் வரையும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு கேமரா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைமரி கேமரால மட்டும் வேரியபிள் ஆப்பர்ச்சர் இந்த ஷாமியோட 14 ப்ரோல வருது. மற்றபடியா ஃப்ரண்ட் சைஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் சைஸ் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது ஆம்னி விஷனோட OV32B அப்படிங்கிற சென்சாராக கொடுக்குறாங்க. f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. நமக்கு இந்த ஃப்ரண்ட் சைட் கேமரால 4K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். ஸோ செல்ஃபி கேமரால ரெண்டு ஃபோன்லையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சர் கொடுக்குறாங்க. ஆனால் ரிமோட்டா கூட ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். இது போக USB Type-C ஆடியோ தான் இந்த ஃபோனில் வருது. இது போக டால்பி அட்மோஸ் ஹைரஸ் ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஆடியோவோட குவாலிட்டியும் இது நல்லாவே இருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது வெளியே இருந்து
தேவையில்லாத நாய்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து 4 விதமான மைக்ரோஃபோன் அறையும் இதில் கொடுக்குறாங்க. மேலும் வந்து நமக்கு Xiaomiயோட 14 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 14 ப்ரோவில் ஒரு நேச்சுரலான ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1016 அப்படிங்கிற சைபர் இன்ஜின் மோட்டரை வச்சு நமக்கு வந்து புதுசாக ஒரு ஹாப்டிக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து வைப்ரேஷன்ஸை பயங்கரமாக தாறுமாறாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபோன்லேயும் வெயிட்டோட வித்தியாசம் இருக்குது. அதை மாதிரி பார்க்கும்போது Xiaomiயோட 14ல் வந்து நமக்கு கிளாஸ் பில்டோட ஃபோன் வாங்கினீங்கன்னா 183 கிராம் வருது. அதே லெதர் ஃபினிஷ், அதாவது குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா பிங்க் கலர்லாம் இருக்குது. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 188 கிராம் வருது. அதே Xiaomiயோட 14 ப்ரோவில் நமக்கு வந்து கிளாஸ் பில்டோட ஃபோன் வாங்கினீங்கன்னா 223 கிராம் வருது. டைட்டானியம் பில்டோட வந்து நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா 230 கிராம் இதோட வெயிட் வருது. அதாவது Xiaomiயோட 14ல மட்டும் இந்த டைட்டானியம் அப்படிங்கிற ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பிரைசிங் கொஞ்சம் கூடையாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். மற்றபடியாக 2 ஃபோன்லேயும் IP68 ரேட்டிங் இருக்குது. ஆனால் தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நெட்வொர்க்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து 5G SNSS சப்போர்ட், 4G Vivo LTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக், NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். பேட்டரியோட கெப்பாசிட்டியுமே கொஞ்சம் மாறுபடுது. அது மட்டும் பார்க்கும்போது Xiaomiயோட 14 பொறுத்தவரையும் 4610 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. வயர்லெஸ் சார்ஜ் பண்ணும்போது 50 வாட்ல வந்து சார்ஜ் பண்ண முடியும். இது போக 10 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒருவேளை வைட் சார்ஜிங் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் 31 நிமிஷத்தில் 0 to 100% சார்ஜ் எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. அதுவே வயர்லெஸ்ஸாக வந்து சார்ஜ் பண்ணும்போது வெறும் 46 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. அதே Xiaomiயோட 14 ப்ரோ பொறுத்தவரை நமக்கு வந்து 4880 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இதுலேயுமே நமக்கு 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கும் 10 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த போனை வைட் சார்ஜ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 100% சார்ஜ் வெறும் 18 நிமிஷத்துல எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. அதே வயர்லெஸ் 50 வாட் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 0 to 100% சார்ஜ் வந்து 40 நிமிஷத்துல வந்து எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. இது போக இந்த Xiaomiயோட 14 ப்ரோல மட்டும் நமக்கு வந்து அடிஷனலாக ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிப்பும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பேட்டரி வந்து தேவைக்கு அதிகமாக வந்து சார்ஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்யூட்டை கட் பண்ற மாதிரி விஷயங்கள், ஓவர் ஹீட் ஆகாத மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சிப் செட் வந்து பண்ண முடியும். ஆனால் பேட்டரியோட ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த Xiaomiயோட 14 ப்ரோல. மேலும் சார்ஜிங்காக நமக்கு வந்து USB Type-C போர்ட் தராங்க. இந்த 2 ஃபோன்லயும் நமக்கு வந்து USB-யோட வெர்ஷனை பொறுத்தவரை 3.2 வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் நமக்கு வந்து சைனால இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து Xiaomiயோட 14ஓட விலை, ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைசிங்ல வருது. ஸோ இந்தியாவில் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 60,000 செக்மெண்ட்ல வரும் எதிர்பார்க்கப்படுது. அது வந்து Xiaomiயோட 14 ப்ரோ வந்து 63,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைசிங் வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 80,000 பிரைசிங்ல வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே சைனால வந்து இந்த டைட்டானியம் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 74,000 பிரைசிங்ல வருது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் 90,000 பிரைசிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அந்த ஸ்பெஷல் எடிஷன் இந்தியாவுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ இந்த Xiaomiயோட 14 மற்றும் 14 ப்ரோல என்ன ரேம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன்லையும் என்ன விலையிலையும் வருது அப்படிங்கிறது லான்ச்சுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் அதை பற்றின தனி ஷார்ட்ஸும் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் இந்த Xiaomiயோட 14 மற்றும் 14 ப்ரோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் எனக்கு வரை நன்றி, வணக்கம்.